ராத்திரி ட்ரெயின். ஒரு பையன் விண்டோ சீட்டில் தனியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அடுத்த ஸ்டேஷனில் ஒரு பெண் வந்து அவன் ஆப்போசிட் சீட்டில் உட்காந்தான். 2 பேரும் சைலண்ட். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த பெண் கேட்டா, உங்களுக்கு தூக்கம் வரலையான்னு. அவன் சிரிச்சு, ட்ராவல் பண்ணும்போது எனக்கு தூக்கம் வராதுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேச ஆரம்பித்தாங்க. லேஃப், ஃபன், ஃபுல் நைட் பேசிகிட்டே வந்தாங்க. அவன் எழுந்து பார்த்தான். அந்த பெண் சீட்டில் இல்லை. ஆனால் அவள் உட்கார்ந்த இடத்துல ஒரு நோட் மட்டும் இருந்தது. நம்ம மீண்டும் சந்திப்போமா? அந்த நோட்டியை பார்த்ததும் அவன் ஃபுல் ஷாக். உடனே ட்ரெயின் முழுக்க அவளை தேட ஆரம்பித்தான். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாகவும் போய் பார்த்தான். ஆனால் அந்த பெண் எங்கேயும் இல்லை. ட்ரெயின் லாஸ்ட் ஸ்டேஷன் வந்துச்சு. அவன் ஸ்லோவாக வெளியே இறங்கினான். அப்போது அவன் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அன்னோன் நம்பர். ஒரு ஃபோட்டோ மட்டும். நேற்று நைட் ட்ரெயினில் அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்த கேண்டிட் ஃபோட்டோ. அவன் அதிர்ச்சியாக சுற்றி பார்த்தான். அடுத்த செகண்ட் மற்றொரு மெசேஜ் வந்தது. நைஸ் மீட்டிங் யூ. அவன் உடனே ரிப்ளை பண்ணான். நீங்கள் எங்கே இருக்கீங்க? சீன். ஆனால் ரிப்ளை இல்லை. 2 நிமிஷத்துக்கு பிறகு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் வந்தது. தேடி கண்டுபிடிங்க, அப்போ தான் மீண்டும் சந்திப்போம். அந்த மெசேஜுக்கு பிறகு அவன் தினமும் அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பித்தான். ஆனால் ரிப்ளை வரவே இல்லை. ஒரு நாள் அந்த நம்பர்லேருந்து லொக்கேஷன் வந்தது. ஒரு ஸ்மால் ரயில்வே ஸ்டேஷன். அவன் உடனே அங்கே போனான். ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் எம்டி. ரெயின். அப்புறம் நான் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு டீச்சர் வந்து கிட்ட கேட்டார், யாரையாவது தேடுறீங்களான்னு. அவன் அந்த பெண்ணோட ஃபோட்டோ காட்டினான். இந்த பெண்ணா? இவங்க 1 இயர் முன்னாடி இந்த ஸ்டேஷனில் ஆக்சிடெண்ட்டில். இம்பாசிபிள். நேற்று தான் நான் அவங்களோட பேசினேன்னு சொன்னான். அந்த ஓல்டு மேன் மெதுவாக சொன்னார், அதே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணவங்க இன்னும் சில பேருக்கு மட்டும் அவங்க தெரியுமா? அந்த ஓல்டு மேன் சொன்னதை கேட்டதும் அவன் நம்பவே முடியலை. ஆனால் அந்த பெண்ணோட ஸ்மைல், அவங்க பேசினது எல்லாமே ரியல் மாதிரி தான் இருந்தது. அந்த நைட் அவன் மீண்டும் அதே ட்ரெயினில் ஏறினான். அதே சீட், அதே விண்டோ. ஃபுல் நைட் வெயிட் பண்ணான். டைம் ஸ்லோலி 12:15 ஆனது. ட்ரெயின் ஒரு டார்க் டனலுக்குள் போச்சு. அடுத்த செகண்ட் அவன் ஆப்போசிட் சீட்டில் அந்த பெண் மீண்டும் உட்கார்ந்திருந்தா. அதே ஸ்மைல், அதே ஐஸ். அவன் சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தான். அவள் மெதுவாக கேட்டா, இவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டீங்களான்னு. அவன் பயத்தோட கேட்டான், நீங்கள் யாரு? அவள் சிரிச்சா. லாஸ்ட் டைம் ப்ராப்பராக குட் பை சொல்லலையே. அவள் அந்த வேர்ட்ஸ் சொன்னதும் அவன் சைலண்ட்டாக இருந்தான். ட்ரெயின் ஸ்லோவாக ரெயினில் ஓடிக்கிட்டு இருந்தது. அவள் விண்டோ வெளியே பார்த்துக்கிட்டு மெதுவாக சொன்னா, அந்த ஆக்சிடென்ட் நாளில் நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் வரவே இல்லை. அவன் கன்ஃபியூஷனாக கேட்டான், அப்போ என்னையா மீட் பண்ணீங்க? அவள் சிரிச்சா. லாஸ்ட் டைம் யாராவது என்னை நினைவில் வைக்கணும்னு தோணுச்சு. அவன் கண்களில் டியர்ஸ் வந்தது. ட்ரெயின் நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு வந்துச்சு. லைட்ஸ் பிளிங்க் ஆனது. அடுத்த செகண்ட் அவள் ஸ்லோலி மறைய ஆரம்பித்தா. மறையிறதுக்கு முன்னாடி அவள் ஒரு ஸ்மால் ஸ்மைல் கொடுத்தா. தேங்க்ஸ் என்னை மறக்காமல் இருந்ததுக்குன்னு. தேங்க்ஸ் என்னை மறக்காமல் இருந்ததுக்குன்னு. மார்னிங் அவன் சீட்டில் ஒரு ஸ்மால் பேப்பர் கிடந்தது. அதில் ஒரு லைன் மட்டும், சம் மீட்டிங்ஸ் நெவர் ஹேப்பன் ட்வைஸ். சில சந்திப்புகள் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத நினைவாக மட்டும்தான் இருக்கும்.